பிரச்சனை வரத்தான் செய்யும். பிரச்சனையை எப்படி அணுகணும்? அதில் உமருல்லானவங்க வீட்டில் போய் ஒருத்தர் குறை சொல்ல போறார் தன்னுடைய மனைவியை பற்றி. உமருல்லானுடைய மனைவியும் குரலை உயர்த்தி பேசும்போது அவர் கேட்கிறாரு, உமர் அவர்களே, நான் என் மனைவியை பற்றி சொல்லலான்னு வந்தேன், உங்க மனைவியும் சத்தமா பேசுறாங்களேன்னு சொல்லி உமர் அவருக்கு அழகான வாழ்வியல் பாடம் நடத்தினாங்க. ஒரே வார்த்தை தான் சொன்னாங்க, பாருப்பா, எல்லா வீட்லையும் எல்லா ஜோடிகளும் எப்போதுமே பிரியமாகத்தான் இருப்பது என்பது கட்டாயம் இல்லை. எப்போதுமே இருப்பாங்களா? இல்லை. இப்படியும் நடக்கும். சில நேரங்களில் நம்ம குரல் உயரும், சில நேரங்களில் அவங்க குரல் உயரும். வாழ்க்கைங்கிறது அப்படிதான்பா, இருக்கதான் செய்யும். பிரச்சனைகளை பெருசுபடுத்தக்கூடாது என்று அவருக்கு அறிவுரைகள் சொல்லி அனுப்புனாங்க. பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை எப்படி கையாளணும்? குர்ஆன் 2 வகையான பிரச்சனையும் சொல்லுது. மனைவி பிரச்சனை பண்றா, கணவன் என்ன செய்யணும்? அதுவும் சூரத்துன் நிசால வருது. வல்லாத்தி தகாஃபூன நுஷூஸஹுன்ன ஃபஇதுஹுன்ன வஹ்ஜுருஹுன்ன ஃபில் மவாஜி வத்ரிபூஹுன்ன. அது என்ன சொல்றான்னு அடுத்து சொல்றேன். பிரச்சனை கணவன் மனைவி ஒழுங்கா இருக்கிறாங்க, பிரச்சனை தகராறு கணவன் பண்றான். அத அல்லாஹ் ஒரு ஆயத்துல சொல்றான், வைன் இம்ராஅத்துன் ஹாஃபத் மின் பாலிஹா நுஷூஸன் அவ் இஅராதன் ஃபலா ஜுனாஹ அலைஹிமா அன் யுஸ்லிஹா பைனஹுமா சுல்ஹா வஸ்ஸுல்ஹு கைருன். அது அங்க சொல்றான். சரி, மனைவி பிரச்சனை பண்றாங்க, சொன்ன பேச்சு கேட்க மாட்டிருக்கிறா, ஏதாவது என்னங்க உதாரித்தனமா செலவு பண்றா, பிரச்சனை அங்க இருக்குதா? அல்லாஹ் அந்த கணவனுக்கு ஒழுங்கு நடவடிக்கை எடுக்க சொல்றான். ஒழுங்கு நடவடிக்கை படிப்படியா முதல்ல புத்திமதி சொல்லி பாருங்க. 2வது அவளோடு உள்ள பேச்சு தொடர்பு நிறுத்துங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்க்கையிலே நடந்துச்சுங்க. பெருமானாருடைய மனைவிமார்கள் அளவுக்கு அதிகமான செலவு தொகையை கேட்டாங்க. நீங்க தர பணம்லாம் எங்களுக்கு பத்தாது, நிறைய கொடுக்கணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 1 மாதம் எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டாங்க. மனைவியரோடு பேச மாட்டோம் போங்க, சத்தியம் பண்ணிட்டாங்க. 1 மாத காலம் மனைவியரை விட்டு ஒதுங்கி, அந்த நேரத்தில் அவங்க குதிரையிலிருந்து விழுந்துட்டாங்க கீழே. அவங்களுடைய மூட்டு முழங்காலில் ஒரு சிராய்ப்பும் ஏற்பட்டது. அதனால அந்த வாய்ப்பையும் பயன்படுத்தி வீட்டில் மாடியில் ஒரு சின்ன அறை, மாடினா பெரிய வீடு அல்ல, அது சின்ன ஒரு அறை, அந்த அறைக்குள்ள போய் தனியாக போய் உட்காந்துக்கிட்டாங்க. 1 மாசம் யார்கிட்டையும் பேச மாட்டேன்னு உட்காந்துட்டாங்க. எல்லா மனைவியரும் வலிக்கு வந்தாங்க. அதுக்கப்புறம் அப்ப என்ன, மனைவியரோட பேச்சை நிறுத்துங்க. சில நேரங்களில் ரொம்ப அடம் பிடித்தால் கொஞ்ச நாட்களுக்கு அவங்களுடனான படுக்கை உறவை நிறுத்துங்க அப்படின்னு அல்லாஹ் சொல்றான். சரிங்களா? கணவன் பிரச்சனை பண்றாங்க, மனைவி நல்ல புள்ள பாவம், கணவன் பிரச்சனை பண்றான். அல்லாஹ் சொல்றான், அப்ப அந்த பெண்மணி என்ன செய்யணுமா? அப்பையும் உடனே இவனை விட்டு நான் பிரிஞ்சு போயிடுறேன், இன்னைக்குள்ள பிள்ளைங்க மாதிரி பிரிச்சிருங்க, அப்படி இல்லை, அவனோடு சமாதானம் பேசணுமா. அந்த பொண்ணு அந்த பையன்கிட்ட சமாதானம். என்ன சமாதானங்க? சில விஷயங்களை விட்டு கொடு. அல்லாஹ் வஸ்ஸுல்ஹு கைர், சமாதானம் நல்லது. என்ன விட்டு கொடுக்கறது? இப்போ அவன் பிரச்சனை பண்ணிக்கிட்டே இருக்கிறான். இப்போ அந்த பிள்ளை யோசிச்சு பார்க்குது, ஏன் பிரச்சனை பண்ணுறான்? சரி, இவனுக்கு மாதம் மாதம் நமக்கு செலவுக்கு பணம் தர்றது கஷ்டமாக இருக்குதா? 15,000 ரூபா கொடுக்குறியா? 5,000 ரூபா வேண்டாம், 10,000 ரூபா கொடு. 10,000 ரூபா கொடுக்குறான். இந்த அவர் 2,000 ரூபா குறைச்சிக்க, எனக்கு 8,000 ரூபா கொடு போதும். இப்படி என்ன செய்ய? அப்போ குறைச்சா அவனுடைய கோபதாபம் தனியும். அவன் எதனால எரிச்சப்படுறான், ஏன் கோவப்படுறான்? அப்போ எதுல பிரச்சனை இருக்குதோ அதுல அந்த பெண்மணி விட்டு கொடுக்கணுமா? அல்லாஹ் சொல்றான், விட்டு கொடுங்க. வஸ்ஸுல்ஹு கைருன், விட்டு கொடுத்தல் ரொம்ப நல்லது. அப்ப அவனுடைய சரி, இந்த பொருளாதாரம் தான் அவனுக்கு பிரச்சனை, மாசம் மாசம் உனக்கு என்னால பணம் தர்றது கஷ்டமா இருக்குதா, அதுல கொஞ்சத்தை குறைச்சாவது அவன் கூட வாழ்றதுக்கு முயற்சி பண்ணு, பிரியறதை தேர்ந்தெடுக்காதீங்க. ஆக 2 தரப்புலையும் பிரச்சனை வந்தா அவன் எப்படி நடக்கணும், அந்த அம்மா எப்படி, அந்த பொண்ணு எப்படி நடக்கணும்னு சொல்றான். இதெல்லாம் மீறி பிரச்சனை ரொம்ப முத்துச்சா, சமாதானம் அவங்களுக்கு மத்தியில் ஆகாம இருக்குதா, அடுத்த கட்டத்துக்கு அல்லாஹ் வருவான். என்ன, குடும்பத்தில் இந்த குடும்பம் அந்த குடும்பம் 2 பேரும் சேர்ந்து சமாதான பேச்சுவார்த்தைக்கு வாங்க. சஹாபாக்கள் காலத்தில் கணவன் மனைவி பிரச்சனைன்னு வந்தா 2 தரப்புலையும் சமாதானம் பேசுவாங்களாம். அந்த சமாதான முடிவு பெரும்பாலும் எப்படி இருந்ததுன்னா 2 பேரும் சேர்ந்து வாழ்வதாகத்தான் இருந்தது. நம்ம கால பஞ்சாயத்துகள் 2 தரப்பும் வரும், அடிதடியெல்லாம் நடக்கும், கடைசியில் தலாக்காகத்தான் முடியும். இதுதான் அன்னைக்கும் இன்னைக்கும் உள்ள வித்தியாசம். அன்றைக்கு என்னவா, 2 பேருமே சமாதானம் பேச உட்காரணுமா. பாருங்க, அந்த சமாதானத்தின் போது கணவன் குடும்பத்தில் சிலர், மனைவி குடும்பத்தில் சிலர், ஒரு நடுவர், எல்லாம் உட்காரணும். அந்த கணவன் மனைவி 2 பேருமே சொல்லணுமா. இதெல்லாம் எந்த பஞ்சாயத்திலாம் நீங்க பார்த்துருக்கீங்களா? ஏன்னா குர்ஆனுடைய பாடம், ஹதீஸுடைய பாடத்தை நாம் எடுக்கிறது இல்லையே. முதல்ல 2 பேரும் சொல்லணுமா. அந்த அம்மா சொல்லணுமா, இந்த சமாதானத்தில் அல்லாஹ்வுடைய வேதத்திற்கும்
நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வழிமுறைகளுக்கும் உட்பட்டு என்னென்ன விஷயம் நீங்க சொல்வீங்களோ அதுக்கு நான் அப்படியே கட்டுப்போறேன்னு சொல்லணுமா? அடுத்து அந்த கணவன் சொல்லணுமா, இந்த சமாதான பேச்சில் அல்லாஹ்வுடைய வேதம், அல்லாஹ்வுடைய தூதருடைய வழிமுறை, இதுக்கு என்னென்ன விஷயங்கள் நீங்க சொல்றீங்களோ அதுக்கெல்லாம் நான் கட்டுப்படுறேன். இந்த ரெண்டு வார்த்தையையும் அந்த கணவன் மனைவி சொல்லிவிட்டாலே அந்த பேச்சுவார்த்தை சுமூகத்தில் முடியும். ஒரு பிரச்சனை வருது, இப்னு அப்பாஸ், முஆவியா, உஸ்மான் போன்ற பெரிய பெரிய சஹாபாக்கள் இருக்கிறாங்க. அந்த அம்மா சொல்லிடுச்சு, அல்லாஹ்வுடைய வேதத்தில் உள்ள மாதிரி என்ன சொல்றீங்களோ நான் அதை மதிக்கிறேங்க, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத்தில் என்ன இருக்குதோ அதை நான் மதிக்கிறேன். அவரை சொல்ல சொன்னாங்க, நீ சொல்லுப்பா, இது சொன்ன பிறகு தான் பேசணுமா? அவன் நான் சொல்ல மாட்டேன்னா. அப்பவே அங்க இருந்த இப்னு அப்பாஸ் சொன்னாங்க, இந்த திருமணம் உருப்படாது, இது தலாக்கில் தான் முடியும். ஏன்னா எப்ப அவன் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கும் போது அல்லாஹ்வுடைய சட்டத்திற்கும் அல்லாஹ்வுடைய திருத்தூதருடைய சட்டத்திற்கும் மதித்து நடப்பேன் என்று அவன் சொல்லலையோ இந்த பேச்சுவார்த்தை சமூகமா முடியாதுன்ட்டான். பாருங்க, பேச்சுவார்த்தை, பஞ்சாயத்து அதையெல்லாம் நடத்துறவங்க இதெல்லாம் தெரிந்தால் நிச்சயமாக சமரசம் தான், கண்டிப்பா தலாக்கே நடக்காது. அப்ப இந்த பேச்சுவார்த்தைகளுக்கு வாங்க. பேச்சுவார்த்தைகளை ரெண்டு பேரும் சேர்ந்துட்டா ரொம்ப சந்தோஷம். பேச்சுவார்த்தைகள் பலனளிக்கவில்லையா, அடுத்த கட்டம் தான் மார்க்கம் சொல்லுகிற தலாக்கு. எனக்கு அந்த பாருங்க, அந்த தலாக்குங்கிற பேர்ல அல்லாஹ் ஒரு அழகான சூறாவையே வச்சிருக்கிறான். நான் அதுல நிறைய சட்டங்களை சொல்ல வேண்டும், ஆனா இப்பவே எனக்கான நேரம்